தீக்கொச்சி, தேக்கு மரம் மற்றும் ஒரு அன்பின் தீவிரம். கதை தென்னிந்தியாவின் இயற்கை சூழலில் அமைந்துள்ள அழகிய கிராமத்தில் தொடங்குகிறது. கிராமத்தைச் சுற்றியுள்ள பசுமை நிலம் தேக்கு மரங்களால் சூழப்பட்டுள்ளது. இங்கே கதாநாயகன் அருண் இயற்கையை நேசித்து வாழும் ஒரு பொறியாளர். அவன் வாழ்க்கை எளிமையானது. பகலில் தன்னுடைய நிலங்களை பராமரித்து இரவில் எழுத்துக்களிலும் கவிதைகளிலும் மூழ்குவான். அவன் மனதில் எப்போதும் காதலின் தனித்துவம் பற்றிய எண்ணங்கள். ஒரு நாள் அவன் கிராமத்தில் வந்த விழாவொன்றில் சில்கா எனும் பெண்ணை சந்திக்கிறான். அவள் நகரத்தில் பிறந்து வளர்ந்தவளாக இருந்தாலும் அவள் உடைமைகளில் உள்ள ஒளிவீச்சும் தனக்கான அழகும் கிராமத்து வாழ்க்கையை நேசிக்க வைத்தது. அவள் சிரிப்பு அருணின் உள்ளத்தில் ஒரு தீக்குச்சை போல் வேலை செய்தது. திடீரென்று அவன் வாழ்க்கை மாற்றமடைகிறது. அந்த மாலைதான் இருவரின் முதல் சந்திப்பு. சில்கா தனது தந்தையுடன் வந்திருந்தாள். அவளின் மெல்லிய குரலும் அழகிய பேச்சும் அருணை வெகுவாக ஈர்க்கின்றன. சில நாட்களில் விழாவின் போது அவர்கள் மீண்டும் சந்திக்கின்றனர். அருணின் கவிதைகளை சில்கா ரசிக்கிறாள். ஆனால் அவளுக்கு தெரியும், அவளுடைய வாழ்க்கை நகரத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உணர்ச்சியின் தீவிரம் சில்கா அருணின் உயிர்காதல் என்று மெல்ல தெரிந்து கொள்கிறாள். ஆனால் அவள் வாழ்வில் நெருக்கடி உண்டு. அவளுடைய திருமணம் நகரத்தில் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனுடன் நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. அவளுடைய அன்பும் சமூகத்தின் கட்டுப்பாடுகளும் இடையில் சிறைப்பட்டு விடுகிறாள். அருணின் உள்ளத்தில் தீ நெருப்பாக மாறுகிறது. ஆனால் அவன் தனது அன்பை அவளிடம் நேரடியாக தெரிவிக்க தயங்குகிறான். ஒரு முறை விழாவில் இருவரும் தனியாக பேசும்போது சில்கா கேட்கிறாள், உன் கவிதை எனக்காகதானா? அருண் மனதை திறந்து பேசுகிறான். நீ என் வாழ்க்கைக்கு வந்தபோது என் மனதுக்குள் ஒரு தீக்குச்சி விழுந்தது. அந்த தீ நசிக்காத தீவிரமானது சில்கா. ஆனால் எனக்கு புரியுது, தேக்கு மரம் எரிந்தால் அது தரைமட்டமாகிவிடும். அதனால் அந்த தீ எரிக்க வேண்டாம்னு ஒரு முறை தோழனாகவேனும் வந்திருக்கிறேன். அரைச்சல் மற்றும் தீர்வு. சில்காவின் உள்ளத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. அவள் தனது தந்தையிடம் தன்னுடைய ஆசை மற்றும் அன்பை பற்றி தெரிவிக்க முயலுகிறாள். ஆனால் எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறது. கிராமத்து வாழ்க்கை உன்னை நாசமாக்கிவிடும் என்று அவளது தந்தை கூறுகிறார். அருணும் சில்காவும் வாழ்வின் உண்மையான அழகை தங்களது மன உணர்ச்சிகளால் தீர்மானிக்கிறார்கள். காதல் சிக்கல்களுடன் வரலாற்றை மீறி சாதிக்கக்கூடும் என்பதை உணர்கிறார்கள். அதனால் இருவரும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் எதிராக போகாமல் சில்கா தனது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிறுத்தி தனது கனவுகளை நிறைவேற்ற முடிவு செய்கிறாள். இறுதி விளைவு. சில வருடங்கள் கழித்து அருணும் சில்காவும் சந்திக்கின்றனர். அவளும் அவன் மனதையும் காயப்படுத்தாமல் தன்னை முன்னேற்றி கொண்டிருக்கிறாள். அவள் கூறுகிறாள், அந்த தேக்கு மரங்கள் எரியாததுக்கு நீ செய்த தியாகம் எனக்கு உதாரணமாக இருக்கிறது. அருண் அமைதியாக சிரிக்கிறான். அவளது சுயநிலைமையை பாராட்டுகிறான். அதே நேரத்தில்